ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அரசு ஜவுளித்துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 26,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் கமிட்டியிலருந்து பாருங்க உங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா, யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரில வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து எந்த மாரிலாம் ஒர்க் இருக்கும்னா, டெஸ்டிங் தான் மெயினா இருக்க போது. டெக்ஸ்டைலோட டெஸ்டிங்லாம் நீங்க வந்து பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா ஒரு 40 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அது வந்து ரீஜன் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கும். அதுல வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, சென்னை வந்து இருக்கு. சென்னையில ஒரு 3 வேக்கன்சி இருக்கு. கரூர்ல பாருங்க 1 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பூர்ல 3 வேக்கன்சி, கோயம்புத்தூர்ல ஒரு 5 வேக்கன்சி இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏதோ ஒரு லொகேஷனுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஏதோ ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து பார்த்தோம்னா, மல்டிபிள் ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏதோ ஒரு ரீஜனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்னா மினிமம் 21 மேக்ஸிமம் பாருங்க 35க்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு நீங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்னா நீங்க பிஎஸ்சில வந்து பாருங்க பிசிக்ஸ் இல்லன்னா கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிடெக்ல வந்து பாருங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் வந்து பார்த்தோன்னா, இந்த டேட்டுக்குள்ளார வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து சேலரி வந்து பார்த்தோன்னா, ஸ்டைஃபனா உங்களுக்கு வந்து 26,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 6 டேஸ் தான் வந்து உங்களுக்கு வீக்லி வந்து வொர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்க இதிலேயே குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 8 நாள் வந்து கேஷுவல் லீவுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா, உங்களுக்கு மேபி வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, டெம்பரரி பேஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, ரெகுலர் பேஸ்ல வந்து இல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, மேபி வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ரெகுலர் பேஸ்ல வந்து இப்ப எடுக்கல. உங்களுக்கு டெம்பரரி பேஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து வொர்க் வந்து இருக்கும். ஏதோ ஒரு ரீஜனுக்கு மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழயே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாரி ஆப்ஷனு. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஹியர்ன்னு குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்து இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேஷனாலிட்டி, ரீஜன், கேட்டகரி இந்த மாரி என்னென்ன குடுத்திருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும். இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருக்கட்டும், உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களோட எஜுகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி இந்த மாரி வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அப்ளிகேஷன் பேக் சைடே இணைச்சு, இங்க வந்து பாருங்க டேட் குடுத்துருக்காங்க. 31 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அட்ரஸ் ஃபார் சென்டிங் தி அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த ரீஜன்ல நீங்க எந்த லொகேஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த லொகேஷனுக்கான அட்ரஸ் வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எந்த லொகேஷனோ அதுக்கு வந்து நீங்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த இமெயில் ஐடியுமே வந்து இருக்கு. இந்த நம்பருக்கு நான் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.